நீ சிறகடி காய்ச்சல் பெரும் சண்டை ஆயிடுச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? அவர் கையெழுத்து போடுறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் ஏங்க கையெழுத்து போடுறீங்க, அவர் எங்க போடாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு பத்திரத்தை கொடுத்தோடனே பெரும் சண்டையாகுது. சண்டையானதுக்கப்புறமா எல்லாம் வெக்ஸ் ஆகி போய் பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நான் சொன்ன தேதிக்குள்ளே பணம் வரல, ஒருத்தரை கன்ஃபார்மாக தூக்குவேன் அப்படின்னும் போது எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முத்து போயிட்டு மனோஜ் அடிக்க போகிறாரு. என்னங்க நீங்கள் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க, ஏங்க போட்டிங்கன்னு சொல்லி கேட்க அவர் வாயை மூடிட்டே நிற்கிறார். பா பணத்தை திருடிட்டு போனான், இப்போ உன் சொத்தை கேட்குறான்பா அப்படின்னதுக்கப்புறமா என்னென்னமோ சொல்லுவார். நீ ஏன்ப்பா வருத்தப்படணும் அப்படின்னும் போது, எனக்காக என் கடனை யாரும் அடைக்க வேணாம், நான் என் கடனை அடைச்சிக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா நான் போதும் அப்படின்றாங்க. உனக்கு கொடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க, உனக்கு என்னடா தரணும் அப்படின்றாங்க. எனக்கு சொத்தில் எனக்கு உரிமை இருக்குல்ல, அதான் என்னோடய ஷேர் என்கிட்ட கொடுத்தா நான் கம்முன்னு போயிடுவேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. சொத்தை பிரித்து கொடுத்தா குடும்பம் 2 ஆயிடும், உடஞ்சி போய் உட்கார்றாரு கீழே. அதுக்கப்புறம் விஜயா சும்மா இருப்பாங்களா? விஜயாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரில, விஜயா போய் நின்று இந்த சொத்தெல்லாம் பிரிக்க விட முடியாது, நீ வாங்கின கடனை நீ தான் அடைக்கணும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா போய் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா 30 லட்சம் கடனை எப்படி நம்மளால் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சிக்கும் போது, விஜயா கடைசியாக போய்ட்டுமா நீ அப்பாட்ட பேசி என்னோடய ஷேர் வாங்கி கொடு, அவ்வளோதான், நான் என்னமோ என் கடனை அடைச்சிக்கிறேன், நீ வாங்கின கடன் அப்பா எப்போ பொறுப்பாவாங்க, இந்த வீட்டுக்கு ஏன் தான் இப்படி வருதுன்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு அழுகுறாங்க. ரோகிணியை கல்யாணம் பண்ண நேரம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க. உன்னால் தாண்டி என் பிள்ளை இந்த மாதிரி வந்து நிலைமைக்கு நிற்கிறான், தேவையில்லாதெல்லாம் பேசணும், சொத்தை கொடுங்கன்னும் போது, என்னடா சொத்து, இந்த வீட்டை நான் உயிரோட இருக்க வரையும் பிரிக்க முடியாது, நீ வாங்கின கடனை நீ தான் அடைக்கணும், அதுக்கு நாங்கள் யாரும் பொறுப்பாக மாட்டோம் அப்படின்னு சொல்ல எல்லாம் மெரசலாகி பார்க்குறீங்க. நம்ம நீ இப்படி பேசுகிற, எல்லாம் மெரசலாகிட்டாங்க. அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்சி போயிருக்கும்போது ரோகிணி இந்த மாதிரி நெருக்கிறான், ஏன்னா அம்மா பேய் வந்துருச்சுன்னு கல்யாணி. அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து அழுகுறாங்க. அழுகுனதுக்கப்புறமா இவங்களாம் மனசு கேட்காம கதவை தட்டி வந்து தொடச்சி அதுக்கப்புறமா திரும்பி பார்த்து என்னாச்சுன்னு கேட்க, அப்புறம் கதவை தட்டி உன் புருஷனை கம்முனாக சொல்லுன்னு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுவாங்க. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.